மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தாபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கண்டென்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு முதல் வேலை? என்ன வேலை? ஹலோ, இங்கே கேமராவில் எதுவும் முதல் வேலைன்னு சொல்கிறேன். எங்கேயா? என்ன வேலை தெரியலையா? பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்ல. யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து? தம்பி ஓஹோ, பார்த்துங்க, அடி பயங்கரமாக விழுவ போகிறோம். முதல்வருக்கு பிறந்தநாள், நல்ல பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஆரம்பிச்சிடலாம். திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர், நமது முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இன்னும் பல ஆண்டு காலம், இன்னும் எத்தனை ஆண்டு காலம் முடியுமோ அத்தனை ஆண்டு காலம் பெருத்து இந்த ஆரிய மாடலுக்கு தொடர்ந்து பயத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ட்வீட்டு போட்டாருன்னா நார்த் இந்தியா வரைக்கும் வைப்ரேஷன்லேயே இருக்குது. ஆமாம், சிஎம்ல அப்படிதான் போவோம். சிஎம்ங்கிறதுனால மட்டும் கிடையாது, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட வேண்டியிருக்கு, அதை பின்னாடி பேசுவோம். இந்த வீடியோவில் இவருக்கு வாழ்த்து சொல்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் வேற எந்த வீடியோ சொல்ல போகிற? ஆமாம், இவனை பற்றி பேச போகிற வீடியோ. யாரை பற்றி? நேற்று ஒருத்தன் போய் 53 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆமாம் தம்பி, ஒரு சிறப்பான வரலாற்று நிகழ்வு நேற்று நடந்திருக்குது. அதை பற்றி நம்ம பேசாமல் எப்படி நம்ம இருக்கிறது? ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இந்த சம்பவம். முடியலாம் இல்லை, இன்னும் இருக்கிறது. ஒரு பாலியல் வழக்கு விசாரணைக்கு, பாலியல் வழக்குன்னு சொல்லாதப்பா, கோச்சிக்கிறாப்புல அவரு வேற. அவனை சரி வேணா விடுங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு இப்படி ஒரு ஆட்டம் பாட்டத்தோட ஒரு என்ஜாய்மெண்ட்டா, ஒரு என்ன என்ஜாய்மெண்டா? ஆமாம், இப்படிலாம் இல்லை, ஒரே கலைவரமாக இருந்தது ஏரியாவை. நான் காட்டுறேன். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போய் கோஷம் போட்டு இப்படி ஒரு செலிப்ரேஷனை இப்படி கேவலமாக இருக்கியா? அதெல்லாம் இது மட்டும் கிடையாது, சில கண்ணீர் கம்பளியுமான எமோஷன் காட்சிகள் இருக்கிறது, ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கு. கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல். ஆமா, சினிமாவில் இந்த விஷயத்த பண்ணியிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஆளு அரசியல் வாழ்க்கையில் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த வீடியோவில் சீமானை புழக்க போகிறோமானா இல்லை, சத்யானாவை தான் புழக்க போகிறோம். சத்யானாவை புழக்கிற மூமெண்ட் ஒன்று இருக்குது, அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற மூமெண்ட் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். தம்பி, என்னையே போட்டு பழக்க போறீங்க? ஏன்னா போற போக்கில் என்ன இருக்குறீங்க? உங்களை பழக்கிற மொமெண்ட் எங்கேயே போக மாதிரியா தான் என் மேலே வந்து ஏறாத்தானே இருக்கு. என்ன ஏறுற? உங்களை பழக்கிற மொமெண்ட் இருக்குது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற மொமெண்ட்டும் இருக்குது. எனக்கா? ஆமாம் ஆமாம், அது பின்னாடி வரேன். நான் முதல் நேற்று நடந்த அந்த இது புரட்சி போராட்டத்தை பற்றி வேற மாதிரி பேசி விடுவாங்க. நான் ஒரு அளவுக்கு தான் நான் சொல்லிவிட்டேன். இல்லை, வாயை கிட்டாதீங்க. ஒரு புரட்சி போராட்டம் தானே அது. பெரிய 6 மணிலேருந்து புரட்சி பண்ணுறதுக்கு தோழர்கள் தயாராக இருந்தாங்க. தலைவர் வந்து 8-10 மணிக்கு தான் வந்தாப்புல. ஒரே குஸ்தி தான் வச்சுக்க. அது 1 மணி நேரம்னு இது பண்ணிட்டாங்க. ஏன் அக்குஸ்ட்டு தானே நீ? அக்குஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவரா? ஆமாம், குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நீ. வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்கன்னா வந்து சொல்லிட்டு போ. என்னப்பா நீ மட்டும் சொன்ன டைமுக்கு வந்தியா? இது இந்த ஆள் வந்து நீ என்னைக்கு சம்மன் பண்ணாங்க? 27ஆம் தேதிக்கு சம்மன் பண்ணாங்க. அதுவும் இல்லாம நேத்து பொறுமே 28ஆம் தேதி வேற. நீ மட்டும் இஷ்டம் இதுக்கு வேற. அப்புறம் அவங்க உட்காந்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க, சீமார் எப்போ வருவாரு வாக்குமூலம் வாங்கலான்னு. அவங்க 27ஆம் தேதி வா அப்படின்னு உனக்கு ஷெடியூல் பண்ணிடுவாங்கன்னா அவங்க மற்ற பணிகளை அவங்க பார்க்கறதுக்கு இருக்கும்ல. இவர் ஒய்யாரமாக 28ஆம் தேதி வருவார். அப்போ 28ஆம் தேதிக்கு அவங்க சில வேலைகளை ஷெடியூல் பண்ணியிருப்பாங்களா? அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவனை பார்க்க முடியும். வெட்டி போய் ஊர் போய் பிச்சை எடுக்கிற புழுகிற உனக்கு ஒரு பகுமானம் இருக்கும்போது வேலை பார்க்குற அவங்களுக்கு இருக்காதா? எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது, எல்லாருக்கும் வயிறு இருக்குல்ல. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க உழைச்சி வேலை பார்க்குறாங்க, உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் ஊரும் உழைக்கிறா, வாய் வச்சு தான் பேசுறாரு. ஏன் அப்படிலாம் சொல்ற? அது வாயும் உழைப்பு தானே. அது பேசுறதும் ஒரு உழைப்பு தானே. பேசுறதும் இந்த வாயால தான், புழுகிறதும் இந்த வாயால தான். மொத்தம் 53 கேள்விகள் வந்து 53 கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த பேசுற துணியை பார்த்தாலே தெரியும் உள்ள ஏதோ வந்து வளரி வச்சு மூஞ்சி ரொம்ப வாடி போயிருந்தா. டைம் ஆச்சுல, மணி 10 ஆச்சா. யூஸ்வலா 6 மணிக்கே சாப்பிட்டுருவாப்புல. சாப்பிட்டு தானே வந்திருக்கான். அதான் அது தெரியல. அவரை பார்த்தா தெரியுதா இல்லையா? தெரியல, அந்த மூஞ்சி எல்லாம் பார்த்தா தெரியல. என்ன கேட்குறேன், எளிய பிள்ளைங்க நல்ல
நேற்று இதுலேருந்து சேலத்துல இருந்தா இங்கே சேலத்துலேருந்து கிளம்பி வந்து நேராக போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பகுமானமாக படுத்துக்கிட்டு எளிய பிள்ளை ரெஸ்ட் எடுக்கிறது கூட 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரெஸ்ட் எடுப்பாரு. என்னடா டே அது இல்ல, அதான் இப்ப ஜெகதீஷ் பாண்டி சொல்றாரு, முன்னாடினா நாங்க ரூம் போடுறதுன்னா ஏதோ வந்து ஒரு 2 ரூம் 3 ரூம் போடுவோம், நல்ல கைகள் இருப்பாங்க போடுவோம். இப்பெல்லாம் 13 ரூமு 14 ரூமு போடுறாங்க. கீச்சு பில்லை கிழிச்சிடறாங்க. பில்லு யாரு இந்த தகன பில்லு யாரு தலைவர்? அந்த மாவட்ட செயலாளர் ஆளுநர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த மண்டல செயலாளர் இருக்குதா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தகுந்த 13 பேர் 13 ரூமுக்கு போட்டு பில்லு போய் சேரும். சூட் ரூமா தான் போடுறாங்க. சூட் ரூம் எல்லா ரூமும் அப்படிதான் போவோம். இப்ப அவர் வந்து இன்னொரு 3-4 வருஷம் கழிச்சு அவரு கட்சி விட்டு வெளில வரப்ப ஆமா அன்னைக்கு அந்த பாலியலுக்கு வந்தாரா நான் சொன்னேன், எங்க வீட்டுல வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னேன். தங்க மாட்டேங்கிறாரு. தங்கனா அந்த வந்து பாரிசன் ஹோட்டல்ல தான் தங்குவேன் அப்படி சொல்றாப்லன்னு அன்னைக்கு அழுவாப்ல. நான் ஒரு 5 அப்ப நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றோம். அப்புறம் கேட்கலாம். நம்ம 53 கேள்விக்கு பதில் சொன்னாரு. ஆமா என்ன அப்ப ஆமா நான் அந்த முழிக்கிற மொழியிலேயே அங்க எதோ எக்கு தப்பா விளையிட்டு வந்துட்டாப்ல போல. அது என்ன ஏதுங்கிற விவரம் அப்படிலாம் தம்பி அதை வந்து இது பண்ணிருக்காங்களாம், பதிவு பண்ணிருக்காங்களாம். பேட்டரி போட்டாங்களான்னு தெரியல. ஆனா அதெல்லாம் கென் மாதிரி போட்டிருப்பாங்க. பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களாம். இல்லைன்னா திரும்பி கூப்பிடுங்க, வெட்டியாதான் இருக்காங்க. இல்ல கூப்பிட்டு அப்ப வந்து ஏதாவது கிடக்க முடக்கா கேட்டிருப்பாங்க, ஏதாவது போய் சொல்லியிருப்பான். ஆளு இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அதுல இருக்கும்ல. அது என்னைக்காவது வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கேன். இல்ல அதெல்லாம் ஜாலியா இருக்கும். இல்ல அதெல்லாம் வந்து ஆவணம் அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்காது. அது ஆவணம் வந்து இப்ப கிடைச்சா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. இல்ல கூடி குறுகி போய் ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்க ஆளு. அப்படிலாம் பேசல. அதுக்கு அதோ கேக்குறீங்க. அது அது சொல்ல அது 53 கேள்வியில என்னென்னலாம் இருந்திருக்கும். ஆமா இந்த உங்களை கொடுத்து சில வீடியோ எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து ஒரு ஆக்ஷன் பண்றீங்களா, இவரு திரும்பி வந்து மாம கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அதெல்லாம் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டிருப்பாங்களோ. கேள்வி எல்லாம் போவாது. அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. என்னது அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு சும்மா இருங்க. ஏதாவது கேள்வி கேட்டு போறாங்க. ஏதாவது கேள்வி சிங்க் ஆச்சுன்னா இந்த கேள்வி உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு உருவாக்கி போறோம். போயில சும்மா ஒரு குத்து அப்படிலாம் சொல்லாத. குத்தாம மதிப்பாவும் சொல்லாத. அந்த கேள்வி தேவையில்லை. நமக்கு அந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. இல்ல கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குதானே. அதை கேட்டு அந்த வீடியோல எப்படி ஏன்னா கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க கேட்டுருப்பாங்க. அது தெரியல. அது வந்து கொலைகளை பண்ணாதான் தம்பி கேட்பாங்க. அப்படியே செஞ்சு கொலை பண்ணா ஏதாவது அப்படிதான் அந்த வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் நீ என்ன பண்ண ஏது பண்ண எப்படி வந்த. ஆனா வெளியில நடந்த கூத்துலாம் இருக்குல்ல, ஒரு பாலியல் வெளியில எங்க கூத்து நடந்துச்சு, வெளியில புரட்சி போராட்டம் நடந்தது. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. ஒரு பாலியல் வழக்கு விசாரணைக்கு வர்றான் அவன். அவனுக்கு பாலியல் வழக்குன்னு சொல்லாத. அவனை ரொம்ப கோபப்படுறாப்புல. ரொம்ப என்ன என்னைய போய் யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க, பாலியல் வழக்குன்னு சொல்றானோ எவனுமே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாப்புல. அவருக்கு அவனை கேட்கணும்ல. பாலியல் வழக்கு சொல்லாத அவனை. அப்படிதானே பதிவு பண்ணிருக்காங்க. பொய்யானே பேச முடியும். வழக்கு என்ன இருக்கோ அதான் நான் சொல்ல முடியும். அப்படியா? ஆமாண்ணே. அப்ப அப்படித்தானே சொல்ல முடியும். ரொம்ப கோபப்படுறாப்புல, ஏதோ கத்துறாப்புல. என்ன பண்ண முடியும்? என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் என்ன பாலியல் குற்றவாளி பேசுற மாதிரி நடந்துக்கலையா ராஜா? என்ன எல்லாரும் என்ன பாலியல் குற்றவாளிங்கிறானோ, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குன்னு சொல்றாப்புல. இவர் தானே இந்த ஆள் தானே சொன்னாப்புல. அந்த அம்மா ஆட்சியில அது ஒன்றும் பெருசா நடவடிக்கை இல்லை, பாதி தூக்கி போட்டாங்க அப்படின்னா. ஆனா அந்த அம்மா ஆட்சியில தான் ரேப்பு கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு தூக்கி போட்டப்பதான் பாலியல் வழக்கா பதிவு பண்ணிருக்காங்க. அந்த அம்மா போட்ட கேஸ் ரேப்பு கேஸ் தான். அப்படி ஐ மீன் போலீஸ் தான் போட்டிருக்கோம். இவரு சொல்றபடி கூத்துப்படி பார்த்தா ரேப்பு கேஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த அம்மா ஆட்சி நல்லா இல்ல. அந்த அம்மா என்ன செஞ்சதோ சரியான செயல்பாடு தானே அவர் சொல்றாப்புல. அந்த அம்மா தான் அவனை வந்து பாலியல் வழக்குல போட்டிருக்கு. அப்ப அது சரியான முடிவா? பாலியல் வழக்கு இல்ல, உன ரேப்பு கேஸ். உன அதானே பாலியல் வழக்கு. ரேப்பு கேஸ் சொல்லு. ரேப்பு கேஸ் தான் சொல்லணும். என்ன எனக்கு வீடியோல சொல்லுவாங்க ரேப்பு கேஸ் தான் சொல்றாங்க. பாலியல் வழக்கு ஓயாம சொல்லாதீங்க, அப்புறம் வீடியோ தூக்கிட போறாங்க. அப்படியா? ஆமா அதுவே இருக்கு. சொல்லக்கூடாது. சரி ஓகே. சொன்னதுக்கெல்லாம் பீப் போட்டு விடுங்க. இவரு வேற. ஆமா அப்புறம் இவனுக்கு வெளில நின்றுட்டு கூடி நின்று கோஷம் போட்டதெல்லாம் கூட சரி போய் தொலைன்னு விட்டுறலாம், ஏதோ ஜோம்பி மோட்ல இருக்கானுங்க ஓகேன்னு. பாட்டு பாடுறானுங்கண்ணே, அதுவும் பிரபாகரன் அவர்கள் குறித்த பாடெல்லாம் பாடுறானுங்க. தப்பு என்ன பார்க்கலையா? எங்க பாடுனாங்க இதை? அதை போடுங்க.
என்ன ஏன்னா இதுல என்ன தப்பு இருக்குங்கிறீங்களா? என்ன இதுல என்ன பிரச்சனை? சேர்ந்துருந்தாங்க பாடுறாங்க. அப்ப நான் எஞ்சி பேரும் பாத்துருங்க. இல்ல பிரபாகரன் அவர்களுடைய பேரை சொல்றது கூட இவனுக்கெல்லாம் தகுதி இருக்குதா? ஒய் ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நேற்று பிரஸ் மீட்ல உட்காந்து என்ன நான் பேசுறேன், சுத்தி அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. நேற்று தான் இவர் ஒரு வரவணை செந்தில் தோழர் தான் வந்து ஒரு விஷயத்த அவர் தான் வந்து ஒரு வீடியோவில் சொல்றாப்புல, அந்த பிரஸ் மீட்ல பின்னாடி ஒருத்தர் கை குழந்தை வச்சுட்டு நிற்கிறாராம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவன் குச்சி கட்டின பிள்ளையா கூட்டு போய் நான் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணேன், இல்லை காலேஜில் படிக்கிற பொண்ணை போய் இப்போ ஒரு குச்சி கட்டின பிள்ளைன்னா நான் திரும்பி சொல்றேன். அப்போ இவனோட மைண்ட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஏன்னா உன் மேலே ஒரு பாலியல் புகார் வந்துருக்குதுன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். இத்தனை வருஷம் நீ என்ன சொன்ன, அந்த கும்பலை எனக்கு தெரியாது அப்படின்னியா இல்லையா? நேற்று எப்படி ஆமாம் எனக்கு தெரியும்னு சொன்னேன், நேற்று எப்படி 6 மாதம் தான் பழக்கம்னு, நேற்று 6 மாதம் தான் பழக்கம்னு சொல்லியிருக்கான். 6 மாதம் தான் எங்களுக்குள்ள பழக்கம். அது மட்டும் இல்லை, படுத்தா காசு கொடுத்தா போயிட்டா, விருப்பப்பட்டு தான் வந்து படுத்தா, அது ஒரு போர்ஷன் இருக்கு பின்னாடி. இப்படி பேசுற ஒருத்தன் இவெல்லாம் தலைவனா மூல மனுஷனாவன்? இப்படி இப்படி இருக்கிற கேரக்டர் அரசியல் பேசுறீங்களா தம்பி? வேணாங்கிறீங்களா தம்பி? இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் அங்க இருக்க மாட்டாங்களே தம்பி. அவங்க டைம் வேஸ்ட் பண்ற அப்படிங்கிறீங்க. இல்ல தம்பி, இப்ப நீங்க பிரபாகரன் பாட்டு பாடுறதுனால நீங்க இப்ப கோவப்படுறீங்க தானே? ஆமாண்ணே தம்பி, தெரிஞ்சிருந்தா அங்க இருக்கவே மாட்டாங்களே தம்பி. அதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தம்பி, இது டோட்டல் வேஸ்ட். இது டைம் வேஸ்ட் பண்ண ஸ்கிப் பண்ணி அங்கிட்ட போய் கேட்டா எங்க அண்ணன் பையன் மாவீரன் இருக்கான்ல, அவனை பத்தி பண்ணோம் பையன். அவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுது, சொல்லுவாங்க அந்த அளவு தான் இருக்காங்க தம்பி. இப்போ நாம் தமிழர் இருந்து வெளில வந்த ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மகேந்திரனா ஏதோ ஒரு பேரு, அவர் வெளில வந்து பேச சொன்னா அழுகுறாரு தம்பி. சீமானை பத்தி பேசுங்கன்னா ஒரு கட்சியை விட்டு வெளில வந்தா கோவத்துல வந்திருப்போம்ல, கோவத்துல வந்து எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டாருங்க ஒப்பாரி வைக்கணும்ல. ஆனா அழுகுறாரு தம்பி அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டம்டா. அப்ப அந்த நிலைமையில அங்க உள்ளதெல்லாம் உண்மையிலே ஜோம்பி. உனக்கு புரியுதா? தெரியாம தான் இருக்கிறாங்க. இல்ல என்னுடைய கேள்வி எந்த இடத்துல வருதுன்னா, பிரபாகரன் அவர்களை தலைவங்கிறான், இவன் பாலியல் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறான். அந்த இடத்துல வந்து ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு இனத்திற்காக போராடினோம், ஒரு இனக்குழுக்காக போராடினவர், ஒரு நாடை கட்டணும்னு போராடின ஒருத்தரை பத்தி அவரை பத்தி விவரிக்கிற பாட்டை இவருக்கு பாடினீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அவர் இது இந்த மாதிரி விஷயங்கள் எதையாவது அவர் வந்து என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாரா? அவருடைய அண்ணன் மகன் சொல்றப்ப என்ன சொன்னாரு, அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்தவர், இவர மாதிரி ஒரு ஆளெல்லாம் அவர் என்டார்ஸ் பண்ணியிருக்கவோ பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோ மாட்டாரு. சீமான் பிரபாகரன் அவர்களுக்கு கொடுத்து பேசுவதே எங்களுக்கு இழிவா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சீமான் கூட சேர்ந்தா வீட்டுல விட மாட்டாங்க, சீமான் வீட்டுல பழகவே விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் ரொம்ப வந்து ஒரு நெருங்கி சொல்லணும்னா அதான் உண்மை. சீமான் எங்க வீட்லயும் சரி, சீமான் கூட இந்த மாதிரி ஆளுமா அப்படின்னா அவங்க கூட போவாதப்பா, வேணாம்ப்பா அந்த காவலி போய் சவாசெல்லாம் வேணாம், போக மாட்டேன்னு எங்க வீட்டுல தெரியும் முதல்ல. அதனால போனா கூட வேணாம் சாமி அதெல்லாம் போவாத அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆளுலாம் பலரும் தெரிஞ்சாலே எங்க வீட்டுல அடிச்சு விடுவாங்க, நீ வெளியே போனோம் போ அப்படின்னு. இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு வீடியோவில் மைனரனும் நீங்களும் பேசும்போது தான் நான் பேசும்போதுல மைனர் ஒரு தகவல் சொன்னார், புலிகளில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறதோ மெய்காப்பாளரோ யாரோ ஒருத்தர் மேலே இப்படியான ஒரு புகார் வருது, உடனே அங்கே வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் பிரபாகரன் அவர்களுடைய ஸ்டாண்ட் இதுவாக தான் இருந்திருக்கு. அந்த தண்டனை குறித்த வந்து விஷயத்தில் கருத்தோ அதுக்குள்ள மாற்று கருத்து இருக்கிறதெல்லாம் வேற. ஆனால் பிரபாகரன் அவர்கள் தலைவன் சொல்கிறாங்க. ஆனால் பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவர் இதெல்லாம் ஏற்பாரா இல்லை அது என்ன செய்வாருங்கிறது ஸ்டாண்ட் இருக்காது. அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாருங்கிறதுக்கு இதை நான் உதாரணமா சொல்றேன். அதுல இருக்க மாற்று கருத்து அதெல்லாம் வேற. நான் சொல்றேன் உதாரணத்துக்காக. இந்நேரம் பிரபாகரன் அவர்கள் இருந்தா நீங்க இப்படி அவர் பேர் சொல்லி பாடிக்கிட்டு இருந்தா இவன் இப்படி ஒரு வழக்கு வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா பிரபாகரன் இருந்தா சீமானுக்கு வேலையிலே தம்பி அவர் என்ன பண்ணிருப்பாங்கிறது நான் மக்கள் இதிலே விட்டுறேன் தம்பி. அவன் வந்து அந்த போர் நடந்து முடிஞ்சது அப்புறமா அவன் பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா, எல்லார்ட்டையும் போன் பண்ணி யாரெல்லாம் பாக்குறான் உறுதிப்படுத்திக்கிறது, தலைவர் இருக்காரான்னு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் தலைவன் ஓகே இனிமே நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அடுத்து இதுல இன்னொரு பாட்டு வேற பாடி இருக்காங்க, அது சீமானுக்கே பாடம் எடுக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அதை கொஞ்சம் ப்ளே பண்ணு.
இப்பதான் இந்த பாட்டு தான் கரெக்ட். நீங்க பிரபாகரன் அவர்கள் குறித்த பாட்டோ, ஈழத்தை குறித்த பாட்டோ, தமிழர்களை பத்தி குறித்த பாட்டோ பாடே கூடாது. நீங்க இந்த பாட்டு தான் கரெக்ட். கரெக்டா? ஆமா, இது தப்பு. என்ன லைன் பாடிருக்காங்க? என்ன பாட்டு? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன், ஊழல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன். எல்லாம் பொருந்தது பாருங்க. அதெல்லாம் இல்ல. என்ன தேவன்னா விட மாட்டோம், நாடாருன்னா விட்டுவியா? நீ தான் சாதி பிரச்சனை உண்டாக்கி செட்டியார்னா நீ விட்டோமா? என்ன என்ன நீ பேசுற? அது காஸ்ட் சர்நேம் இல்ல, தேவன் என்றாலும் கடவுளை மென்ஷன் பண்றாரு அவரு. கடவுளா? ஆமா, கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமுற்றமே மோட்ல பேசுறாரு. அப்ப உங்க ஒன்ன பண்ணாலும் விடக்கூடாது தானே. நீங்க என்ன பாடுறீங்களோ அதான் வந்து தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் தேவர் என்றாலும் விடமாட்டேன். தேவர் இல்லடா, தேவன்றா. தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன், அதில் பீழைக்க சொல்வேன், பிறன் உரிமை பொருளை நான் தோடம். இந்த லைனுக்கும் கொண்டனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது என்ன பண்ணீங்க? அப்படி 10 பேர் சேர்ந்து போய் கொண்டன் காதுல டெய்லி காத்தால ஓதி விட்டுவாங்க. அப்பயாவது அவனுக்கு அறிவு. அந்த கார் யார்ட்ட வாங்கினது? அந்த கார் யார்ட்ட வாங்கினது? பாலாட்ட வாங்கினது. யார்ட்ட வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னாப்புல. திரள் நிதி 10 லட்சம், 1 லட்சம் பிச்சைக்காரன் தான், இட்டலியா பிச்சைக்காரன் அப்படின்னாப்புல. அதனால ஊராஞ்சத்தை முழுக்க அடிச்சு உலையில போட்டு திங்கிறது அது சீமான் தான். இவரு சின்னியா இருக்கு, ஹைபிரிட் கார். அதெல்லாம் எனக்கு அது தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை, வேண்டாம். சீமான் வந்து ஊராஞ்சத்தை தான் திங்கிறாப்புல. அதனால அவரு காதுல போய் ஊடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன் அப்படின்னு பாடிட்டு வாங்கினீங்கன்னா அந்த வீட்டு வாடகை 1.5 லட்சமா பிளஸ் ஆப்போசிட்ல இருக்க கிரவுண்டுக்கு 50,000, 2.5 லட்சம் + 50,000, 2 லட்சமா 2.5 லட்சம். அது போக அந்த 10 ஆம்டு காட்சியார் இருக்காங்களாம். அந்த 10 ஆம்டு காட்சிக்கு ஒருத்தருக்கு 1 லட்சம் மேனிக்கு 10 லட்சம் செலவாகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல இது உறுதிப்படுத்தாத தகவல் சொல்லிக்கிறாங்க. 30,000 சம்பளம், இன்னும் 1 லட்சம். அப்படியே ஒரு நாங்க அனுப்பி போயிடுவோம் இந்த துப்பாக்கி வாங்கிக்கிட்டு. என்ன பேசுற நீ? அண்ணாம்டு கணம் 30,000 இருக்கும், ஆம்டு காட்சிக்கு 1 லட்சம் ரூபா மாசம். அப்படியா? ஆமா, இன்னும் விளையாட்டாங்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இப்படி இவ்வளவு காசும் யார்கிட்ட வருது? உழைக்கிறாப்புல, டெய்லி உழைக்கிறாப்புல, டெய்லி கவுன்சிலிங் போறாப்புல, டெய்லி கலந்தாய்வு கூட்டம் போறாப்புல, டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்றாப்புல, மக்கள்கிட்ட. தெரியாம நான் நேற்று ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டேன். ஒசூர் போய் பேசியிருக்கிறான். கிருஷ்ணகிரி மாவட்டமே முழுக்க கூண்டோட வெளியேறிட்டாங்கல, அங்க யாருக்கு போய் கலந்தாய்வு போட்டுட்டு இருக்க நீ? கூண்டே இல்லைன்றாப்புல. அதான் சொல்றேன், அங்க மொத்தமா வெளியேறிட்டாங்க நாம் தமிழர். அங்க போய் நீ என்ன கூட்டம் போடுற? புது ஆட்களை வந்து நியமிக்கிறதுக்காக போயிருக்காப்புல. அங்க ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சிருப்பாப்புல. அவரே கூட்டத்துக்கு போய் சம்பாதிக்கிறார் தம்பி, கலந்தாய்வு கூட்டம் போடுறாப்புல. இந்த மாதிரி கூட்டத்துல போய் சம்பாதிக்கிறார் அவரு. நீ எப்படி சம்பளம் உழைச்சி இந்த மாதிரி உழைச்சுதான் கொடுக்குறாப்புல? புரியுதா உனக்கு? பெரியார திட்டுறாப்புல, அது ஒரு உழைப்பு தான். அது பெரியார் அவதூறா பேசுறாப்புல, அந்த அவதூறுல கொஞ்சம், அந்த உழைப்புல கொஞ்சம் காசு வரும்ல, உருமூர்த்திலாம் கொடுப்பாப்புல. இப்ப அடுத்து வந்து உங்களை புழக்க போற தருணத்துக்குள்ள என்ன? நான் சீன்லயே கிடையாது. நேற்று வீடியோல என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? வீரப்பன அவங்களுடைய மகள் வந்து ரொம்ப நெருடலா உட்காந்துருந்தாங்கடா தம்பி, ஒரே சங்கடமா இருக்கு, சங்கோச்சமா இருந்தாங்க. இப்ப கூட இந்த மனுஷன் இப்படிதாயா பேசுறாப்புல. என்ன தெரியுமா நடந்துச்சு நேற்று? என்ன நடந்துச்சு? எப்பா அந்த கிளிப்பு போடுங்க. சீரியஸ் என்னது இது? என்னது? போலீஸ் மல்லு கட்டுறாங்க. எதுக்கு மல்லு கட்டுறாங்க? அங்க போறது என்னது? இதுதான் சங்கோச்சப்படுறதா? இல்ல இதான் சங்கோச்சப்படுறதாங்கிற? பெரிய மனுஷன் பாக்குறேன். என்னது இது? சரி விட சில நேரத்துல கணிப்பு தப்பா போறதா ஸ்லிப் ஆகுங்க. நானே பார்த்துட்டு கொஞ்சம் இதுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணுமே எதிர்பார்க்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் தேடிலாம் பார்த்து வருத்தப்பட்டேன். உண்மையாக சங்கோச்சப்பட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்குன்னு. நான் வீடியோ பாக்குறப்ப சரி இருப்பாங்க போல இருக்கு. நம்ம சிரிச்ச இடங்களை மட்டும் தான் நோட் பண்ண, நோட் பண்ணலன்னு கூட யோசிச்சேன். நைட் இந்த கிளிப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். சரி வேண்டாம் தூங்கட்டும். ஆனால் இதில் இன்னொன்று தம்பி, என்னது இப்படி ரவுண்டு கட்டி ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுறது, அங்கங்கே பிடிக்கிறது வந்து நான் வந்து வன்மையாக இருக்கிறது தம்பி. அது ரைட், நீங்க போகக்கூடாதுன்னு அந்த பொண்ணு போனது தப்பு தான். ஆனா இந்த மாதிரி வந்து ரவுண்டு கட்டி இந்த மாதிரி தடை பண்றது வந்து என்னால ஏத்துக்க முடியல. அப்படியா? சரி, இப்ப இன்னொன்னு பாக்குறீங்களா? என்னது இது? இல்ல இன்னொன்னு இருக்குது. எப்ப அதை போடு.
ஒரு தனி மனிதனை ஒரு அரசியல் செய்ய முடியாம இந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லைன்னா எங்க அப்பதான் ஒழிச்சீங்க. அடுத்தது ஒருத்தர் தமிழனா வந்து பேசும்போது திரும்ப அவங்களே ஒழிக்கிறதுக்கு 1000 வழி தேடுறீங்களா? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்ப சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் வருந்துறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எது இல்ல இது எதிர்பார்க்கல தம்பி. உண்மையிலே இந்த பொண்ணு இன்னமும் அப்படிதான் இருக்கு போல இருக்கு. யோசிச்சு பாருங்க. இல்ல வந்து மூஞ்ச வச்சு யாரையும் முடிவு பண்ண கூடாது சொல்லுவோம்ல, அது இதுதான். பாத்துங்க, இது வந்து மிகப்பெரிய பாடம், அரசியல் பாடம். கத்துக்கிட்டீங்களா? இல்ல இதுல இவர் நம்ம கபிலன் தோழர் ட்விட்டர்ல அவர் தான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. வீரப்பன் அவர்கள் கூட இருந்த மேய்கான் ரங்கசாமின்னு நினைக்கிற அவருடைய பேரு. அவர் வந்து மேய்கான் ரங்கசாமி அவர் வந்து ஒரு வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போறாரு போல் இருக்கு. தண்ணி குடிக்க போனப்ப அங்க இருக்கிற பெண்ணுடைய கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. அவ்வளவுதான், கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. அவருக்கு உடனே சுட்டு கொண்டுட்டாரு வீரப்பன் அவர்கள். என்ன சொல்ற? ஆமா, கையை பிடிச்சதுக்கு சுட்டு கொண்டுட்டாரு. இது வந்து இது இல்லையா? இது வந்து ஒரு சர்வாதிகாரம் இல்லையா? அது சர்வாதிகாரமா இல்லையா, அவர் குறித்தான மாற்று கருத்து, அவருடைய அரசியல் பார்வையில மாற்று கருத்து, அதெல்லாம் வேற. சரியா? ஒரு பெண் விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இவங்க வீரப்பன் அவர்களுடைய மகள் எந்த கேஸுக்காக வந்து அவங்க வக்காலத்து வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, எங்க அப்பாவை தான் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, இப்ப தமிழர்களுக்காக என்னால ஏத்துக்கவே முடியல. உங்க அப்பாவையும் இவனையும் கொண்டு நீங்க ஒன்னா வைக்க பாருங்க. இல்ல வீரப்பன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேயோ அவர் சென்ற பாதையில நமக்கு மாற்றம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வேற. ஆனா அவரோட கொண்டு போய் இவனை கம்பேர் பண்றது இருக்குல்ல, இந்த கிளிப் எல்லாம் நக்கீரன் கோபாலன் பார்த்தாருன்னா என்ன கோவப்படுவாருன்னு எனக்கு தெரியல. அவரு கோவப்படுறது இருக்கட்டும், அது பிரச்சனை. அதாவது அவரு யாரு, என்ன பண்ணாரு, எங்க இருந்தாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, இவன் யாரு, எங்க இருந்தா என்ன பண்ணாரு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கம்பேரிசன் கூட இது வேண்டாமா? ஒரு என்னது இல்ல உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா? எனக்கு புரியவே இல்லை. உங்க பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு பெண் குறித்து அவன் அவ்வளவு வக்கரமா பேசிக்கிட்டு இருக்கான், குழந்தைகள் குறித்து வக்கரமா பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க பக்கத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே பேச்சுல இன்னொன்னு சொல்லுது, அது 2 பேர் வழக்குல, இந்த வழக்குல அவங்க மேல தப்பு இருக்குதா இவங்க மேல தப்பு இருக்குதான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் சொல்லுது. அப்படியே இதே சொல்ற வழக்குன்னா நீதிமன்றத்தில் இருக்குது, அவங்க என்ன சொல்ல போறாங்களோ சொல்லிட்டு போட்டோம். சரி, இப்ப இவங்க அப்பாவை குறித்து அவங்க வருத்தமா ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க, அதுலயுமே நமக்கு வந்து இருக்கு, நம்ம எதுவுமே அதுல மறுக்கலாம் இல்ல. ஆனா செஞ்சது யாரு? நம்ம தங்க தாரகை. அவங்க அப்பாவுடைய இறப்பு குறித்து அவங்க பேசுறாங்க, அதுல எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு, அந்த முடிவு குறித்து எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்கு. ஆனா அதை செஞ்சது யாரு? இதே தங்க தாரகை, இது பொன்மனச்செம்மல். சரி, பொன்மனச்செம்மல்ங்கிற புரட்சி தலைவி, சரி புரட்சி தலைவி, அவங்க தானே பண்ணாங்க. அந்த அம்மாவை குறித்து இவனோட நிலைப்பாடு இலை மலர்ந்தா ஈழம் அப்படின்னு சொன்னானா இல்லையா? இதோட நேத்து ஒரு கட்டு வைரல். ஜூன் மாசம் தான் 2011 நினைக்கிறேன், ஜூன் மாசம் இவன் மேல வழக்கு கொடுக்குறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஜூலை மாசம் வீடியோ டவுன் பண்ண போறாங்க. பீப் போடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்படி பண்றீங்க? 2011 ஜூன் மாசம் இவன் மேல வழக்கு பதிவு ஆகுது. ஜூலை மாசம் இவன் என்ன பேசுறான்? அரசுக்கு முழு ஆதரவு அப்படின்ட்டான். இது வந்து ஒன் இண்டியால இந்த 2 கிளிப்பும் போட்டு நேற்று வைரல். அந்த இமேஜ் இப்போ ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்ப வீரப்பன் அவர்களுடைய மரணம் குறித்து இவனோட நிலைப்பாடு என்ன? மேடையில் இவன் பேசுறதுக்கும் இவன் வீரப்பனை யாரு கொண்டாங்கன்னு பேசுவானா? பேசுமா என்ன பேசுவான்? மொத்தமா திராவிடன்ட்டு போடுவான். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து ஆபரேஷன் பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது. மொத்தமா திராவிடம் கொண்டுச்சிட்டு போடுவான். இந்த சூட்சமா அந்த பொண்ணுக்கு தெரியாது, 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். நீ யார் என்டார்ஸ் பண்றீங்க? அப்ப உங்க அப்பாவை நீங்க என்ன மதிப்பீட்டுல வச்சிருக்கீங்க? நான் நேத்து சொன்னதான் நான் திரும்பி சொல்றேன். தமிழகம் சாகுல் ஹமீது அவங்களுடைய மகளும் சரி, வீரப்பன் அவர்களுடைய மகளும் சரி, காளியம்மா போயிட்டாங்களா? அவங்க வெளில போயிட்டாங்க. அவங்க வந்து சுயமரியாதை கொண்ட மாணவ உணர்ச்சி கொண்ட ஒரு பெண், அவங்க வெளில வந்துட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்போ இதுல இன்னொரு மேட்ரு, இவ்வளவு பேர் வரிஞ்சு கட்டிட்டு வராங்கல்ல, இவங்க வீரப்பன் அவர்களுடைய மகளும் சரி, இவ்வளவு பேர் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறீங்களே, அவன் என்ன சொல்றான் வீடியோல? காசு கொடுத்து தானே வந்து என் கூட உறவு வச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு 2 இடத்துல பதிவு பண்ணிருக்கான். அந்த 2 இடத்தையும் கட் பண்ணி தூக்கி இருக்காங்க. யாரு?
வந்த எல்லா இடத்துலையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. முக்கியமாக வந்து தந்தின்னு நினைக்கிறேன், அந்த கட்டில் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படின்ற குற்றம். அவ்வளோ இதாக இருக்கு, அவ்வளோ சொன்னோட இருக்காங்க. ஆமாம், பூதம் ஐடி அதை குறிப்பிட்டு ட்வீட்டே போட்டிருக்காப்புல. 2 இடத்துல கட் பண்ணி தூக்கியிருக்கிறாங்க. இதை வந்து யாருமே பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? இவன் அப்படி ஓப்பனாக நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்கீங்க. இவங்கள இப்படி கலேபரம் பண்ணி அழுது ட்ராமா பண்ணுறதுக்குன்னு இந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் வேணும்னு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட். ஏன்னா டிக்கெட் வேணும், எம்எல்ஏ டிக்கெட் வேணும், எம்பி டிக்கெட் வேணும், ஃப்ளைட் டிக்கெட். அதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. யாரை நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க யோசிச்சு பண்ணுங்க. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய காமெடி நடந்துச்சு. இப்போ அது அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுவிடுங்க. அந்த மது மற்றும் போதைப் பொருள் போராளி ஒருத்தர் வந்து சீமான் வரவேற்பார்ல, அதை ஃபுல் ஸ்க்ரீனில் போடுங்க. இமேஜை வெட்டிங்களா? அவர் வந்து மது போதைப் பொருள் ஒழிப்பாளியா சீமான வரைக்கும் சரியான காமெடி. உங்களுக்கு சிரிப்பு இல்லையா? எனக்கு பயங்கர சிரிப்பாரு. சிரிச்சுதான் இருக்கேன். சிரிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, சும்மா விளாடாதீங்கண்ணே. பல்லே தெரியல இப்படி சிரிக்கீங்க. சிரிச்சுட்டேன் அண்ணே. இல்லை சிரிப்பெல்லாம் சொல்லுங்க, அந்த கட்டை வேணா தூக்கிடலாம். அட லூஸ், என்ன வாயால தான் சிரிக்கணுமான்னு அதுக்கு புரியல எனக்கு. சிரிக்கணும் வாயால தான் சிரிக்கணுமான்னு அதுக்கு எனக்கு பல புரியுது. ஆமாம், இது எனக்கு என்னன்னா, நீங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு போராளின்னு இருக்கீங்க. அண்ணன் யாரு? அந்த சூட்ரூமில் என்ன பண்ணாருன்னு செலவு பண்ணுற தம்பிகள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பாலியல் வழக்கில் ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான எல்லா மொமெண்ட்ஸும் வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு தகவல் இருக்குது. உங்களை புலந்த தருணத்துக்கு வந்துட்டோம். உங்களை பாராட்ட வேண்டிய தருணம் இருக்குல்ல, அதை போட்டு இந்த வீடியோ முடிக்கணும். என்னது? நீங்கள் தான் போன வீடியோவில் பேசிட்டு இருக்க போது சொன்னீங்க, இனிமேல் ஆண்மை டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க அப்படின்னு. உண்மையிலுமே சீமான் அவர்களுக்கு ஆண்மை டெஸ்ட் எடுக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நேற்று படித்தேன் நான் அதை. ஆமாம், அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே தம்பி. இன்னும் அஃபீஷியலாக வரல, ஒரு தகவல் நிலவுது இணையத்தில். அது எதுக்கு டெஸ்ட் எடுக்கணும்? அது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சால் சொல்லியிருப்பாங்களே தம்பி. அது இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக வரல. அஃபீஷியலாக வரும்போது அதை பார்ப்போம். தெரியல. இல்லை